Hi friends, welcome back to Reva Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா தூதுவளை குழம்பு தான் பண்ண போறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னன்றதை பார்த்துருவோம் வாங்க. நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தூதுவளை இலையோட கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். ஒரு 30 பல் அளவுக்கு பூண்டு பல் தோல் உரிச்சு எடுத்துருக்கேன். ஒரு 5 காஞ்ச மிளகாய். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு, கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு கோலி குண்டு சைஸ் அளவுக்கு நான் புளி நனைய போட்டு வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு தனியா எடுத்துருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்த்துருவோம். இப்போ நான் அடுப்பில் வந்து கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கூட 5 காஞ்ச மிளகாய், தனியா இதை நல்லா வறுத்து விட்டுகிட்டே இருக்கப்போ இது கூட கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். லோ ஃப்ளேமில் வறுத்து விட்டால் தான் நல்லா உள்ள வரைக்கும் அது நல்லா வறுபடும். இப்போ இது கூட மிளகு, நெக்ஸ்ட்டு வந்து சீரகம், இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் நான் ஆட் பண்ணிடுறேன். வெந்தயம் அதிகமாக ஆட் பண்ணாதீங்க, குழம்பு ரொம்ப கசந்து போனாப்புல ஆகிடும். இதை இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் லைட்டாக வறுத்து விட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு வேறு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ அதே கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதில் வந்து ஒரு 5 சின்ன வெங்காயம், முழு சின்ன வெங்காயத்தை நான் ஆட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இதில் 3/4 அளவுக்கு வந்து பூண்டு பல்ல ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுடலாம். தூதுவளையில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றின வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தூதுவளையில் நிறைய கால்சியம் இருக்குது. இப்போ இதில் 3/4 பாகம் அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நான் தூதுவளையை ஆட் பண்ணிடுறேன். தூதுவளையில் வந்து நான் அந்த முள்ளெல்லாம் எடுக்கவே இல்லை, அப்படியே தான் ஆட் பண்ணுறேன் இலை வரைக்கும். இதே நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு லைட்டாக அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அதே மாதிரி சளி, இருமல், இரைப்பு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் இது க்யூர் பண்ணுது இந்த தூதுவளை. அதே மாதிரி வாரத்தில் ஒரு தரமாவது இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இந்த இருமல், சளி, நாட்பட்ட நெஞ்சு சளியெல்லாம் நீக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த தூதுவளையில். இப்போ பார்த்திங்கன்னா முன்னதுக்கே கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே இது இருக்கட்டும். இப்போ நான் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துருவோம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா பொடி ஆகிட்டேன். இப்போ இது கூட நம்ம வெங்காயம், பூண்டு, தூதுவளையில் இதையும் ஆட் பண்ணி இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். நான் வந்து புளியை வந்து கரைச்சி நல்லா தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருவோம் திரும்ப. இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு இது. இப்போ அடுப்பில் வந்து நான் ஒரு மண்சட்டி ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் தாராளமாகவே நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நான் கடுகு ஆட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு நான் இது கூட வந்து வெங்காயம், மீதம் இருக்க வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு இது கூட பூண்டு பல் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் நல்லா செவந்து வரணும். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ் 3 டேஸ் கூட நல்லா நீங்கள் சுட வச்சுருந்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா சுண்டி இதோட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி. இப்போ முன்னத்துக்கு இது நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட இந்த மஞ்சள் தூள் நான் ஆட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த மசாலா, இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் மீதம் இருக்க புளி தண்ணி, கரைச்சி வச்ச மீதம் இருக்க புளி தண்ணியும் இதோடு நான் ஆட் பண்ணிடுறேன். நான் இதில் பார்த்திங்கன்னா மிளகாய் 5 வச்சுருக்கேன். சப்போஸ் இதுவே நல்லா காரமாக இருக்கும், உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் இன்னும் ஒரு 2 மிளகாய் குறைச்சி வச்சு நீங்கள் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது. நான் இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா இது வேறு நல்லா கொதிக்கணும் வேறு. இப்போ இது நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதுக்கு தேவையான அளவுக்கு நான் கல்லுப்பு ஆட் பண்ணிடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் போல் வச்சுருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் இது நல்லா கொதிக்கணும். இப்போ திரும்ப நான் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா முன்னதிக்கு நல்லா திக்காகிடுச்சு. இந்த டைம் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த டைமில் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ண பிறகு இது கூட நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லெண்ணெய் இதோட ஆட் பண்ணுறப்ப இதோட டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் தூதுவளை குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.